கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பின் நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா கடன் எல்லாம் மாறும். உண்மையாகவே உங்கள் கடனை எல்லாம் கர்த்தர் மாற்ற போகிறார். எத்தனை மகிழ்ச்சி! வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது. உபாகமம் 28:12 சொல்லுது, நான் உன்னை வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிப்பேன், நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய். இந்த வார்த்தை, இந்த வாக்குத்தத்தம் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நிச்சயமாக பலிக்கும், நிச்சயமாக பலிக்கும். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி 2016 வருஷம் மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும் பொழுது விவசாய கடன்கள் எல்லாம் ரத்து பண்ணப்பட்டது. அப்பொழுது ஒரு ஃபேமிலி, நான் தற்கொலைக்கு நேராக போகும் பொழுது என்னுடைய கடன் எல்லாம் ரத்தாகி என்னுடைய நகைகள் எல்லாம் கிடைத்தது. கர்த்தர் என் கடனை மாற்றினார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்கள் கடன் மாறும். நிச்சயமாக கர்த்தர் அதை மாற்றுவார். வேதம் தெளிவாக சொல்லுது, நீ கடன் மற்றவங்களுக்கு கொடுப்பார், நீ கடன் வாங்குவதே இல்லை. உண்மையாகவே ஒவ்வொரு தெய்வ மனிதர்களும் எடுக்க வேண்டிய ஒரு உன்னதமான தீர்மானம் ஒன்று இருக்குது. என்ன தீர்மானம்னா, என்ன பிரச்சனை வந்தாலும், 1000 பிரச்சனை வந்தாலும் நான் கடன் வாங்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் ஒரு சின்ன தீர்மானம் பண்ணி பாருங்கள். ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு பெரிய சந்தோஷம். கடன் அது வேதனை உள்ளது. கடன் அது நம்மளை கஷ்டப்படுத்தும். கடன் அது நம்மளை வேதனைப்படுத்துகிற ஒரு காரியம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கடன் கொடுப்பா. ஆண்டவரத்தை சொல்லுங்க, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், ஆண்டவரே நான் மற்றவங்களுக்கு கடன் கொடுக்கிற அளவுக்கு, உதவி செய்கிற அளவுக்கு என்னை ஆசீர்வதியும் சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 12:2 நீங்கள் வாசித்து பாருங்க. நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை பெருமைப்படுத்துவார். நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம். நிச்சயம் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பான். வேதாகமத்தில் ஒரு சம்பவம் இருக்கிறது. கடன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு காரியம்தான். தீர்க்கதரிசியும் கடன் வாங்கியிருக்கிறாங்க. ஆண்டவருக்காக வைராக்கியமாக வாழ்கிற தீர்க்கதரிசி கூட கடன் வாங்கியிருக்கிறாங்க. நீங்கள் அதை 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்தில் நீங்கள் வாஸ்து பார்க்கலாம். 1-7 வரைக்கும் நீங்கள் வாஸ்து பாருங்கள். அதில் ஒரு தீர்க்கதரிசனுடைய மனைவி எலிசா என்கிற தெய்வ மனிதரிடத்தில் போய் சொல்கிறாங்க, என் கணவர் உண்மையாக உத்தமமாக பரிசுத்தமாக வாழ்ந்தார் என்பது உமக்கு தெரியும். பண பிரச்சனைகளை மாட்டி கடனில் மாட்டிக்கிட்டார். இப்போ கடன் கொடுத்தவங்க திரும்ப கடனை கேட்குறக்கு என்னுடைய 2 பிள்ளைகளையும் எடுத்துகிட்டு போக வராங்க, என்ன செய்வது? அதற்கு எலிசா கேட்குறாரு, நான் என்ன செய்ய முடியும்? நான் என்ன உனக்கு செய்யணும்? 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 2-3 வரைக்கும். அப்போ தான் சார் உன்ட்ட என்ன இருக்குது? ஒரு குடம் எண்ணெய் மட்டும்தான் இருக்குது. அதை யாருக்கு தெரியாமல் எல்லா காலி பத்திரத்தை வாங்கிட்டு வந்து நிரப்பு. அந்த எண்ணெயை விற்று உன் கடனாட மீதி உள்ளதை வச்சு நீ ஜீவனம் பண்ணு. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, கடனை கர்த்தர் மாற்றுவார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, தெய்வ பிள்ளைகளுடைய கடன் பிரச்சனைகள் முழுவதும் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென், ஆமென். கடன் மாறும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.